Dear students, welcome to our channel. So, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் சாப்டர் 2 சொல்யூஷன்ஸ்ல இருந்து பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க பார்ட் 1 ஓட வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை போய் செக் பண்ணி பாருங்க. போயிட்டு பார்ட் 1 பார்த்துட்டு தென் பார்ட் 2 வாங்க. அப்பதான் உங்களுக்கு பார்ட் 2 புரியும். இல்லைன்னா கண்டிப்பா புரியாது. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ சொல்யூஷன்ஸ் இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ மார்க் மீன் 7 மார்க்ஸ் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்லேருந்து கேட்க போகிறாங்க. ஓகே, இந்த சொல்யூஷன்ஸில் பார்ட் 2ல் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சாலிபிலிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் சாலிபிலிட்டி? சாலிபிலிட்டினா என்ன அப்படின்னா சாலிபிலிட்டி அப்படின்னா சாலிபிலிட்டி இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட், தட் இஸ் கால்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் dissolved in 100 gram of water, dissolved in 100 gram of water of solvent at a specific temperature and pressure. This is called solubility. வேற ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா இப்போ ஒரு 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம், ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். அந்த பீக்கர்ல வந்து ஒரு 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் லைக் NaCl கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl, இந்த NaCl எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். எவ்வளோ மேக்ஸிமம் ஆட் பண்ணா இந்த solute particles, I mean the salt வந்து இந்த வாட்டர்ல டிசால்வ் ஆகுதோ, that specific, the specific temperature and pressureல டிசால்வ் ஆகுதோ, that is called the solubility. இது இன்னொரு பேரு சொல்லலாம், என்னன்னா saturated solution கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா saturated solution. What is mean by saturated solution? When no more solute can be dissolved in specific, particular temperature or pressure. No more solute can be dissolved. எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. எவ்வளோ ஆட் பண்ணா அந்த டிசால்வ் ஆகுதோ அந்த பொசிஷன், அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, அதே தான் சாலிபிலிட்டியும். Solubility is the maximum amount of the substance dissolved in 100 gram of water, solvent at a specific temperature and pressure are called the solubility. Okay, so solubility of a gas in a liquid இப்போ நமக்கு பார்க்க போறோம். Solubility of a gas in a liquid. இப்போ கேஸுக்கும் லிக்விடுக்கு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போறோம். கேஸுக்கும் தென் லிக்விடுக்கு இருக்கக்கூடிய solubility தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். Okay, so all gases are soluble in water. Maximum all the gases are soluble in water. எல்லா கேஸுமே என்ன ஆகும், வாட்டர்ல soluble ஆகும். ஓகே, ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். லைக் இப்போ ஆக்சிஜன் கூட பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, வாட்டர்ல டிசால்வ்ல தான் இருக்கு. தென் ஹைட்ரஜன் கூட பார்த்தீங்கன்னா வாட்டர்ல டிசால்வ் ஆகும். நைட்ரஜனும் வாட்டர்ல டிசால்வ் ஆகும். ஸோ ஆல் த கேசஸ் ஆர் soluble in water. Okay, then solubility of any gas in a particular liquid is the volume of the gas that can be dissolved in unit time. அதாவது என்ன சொல்லலாம், solubility of any gas in a particular liquid. அதாவது solubility of any gas, ஏதாவது ஒரு கேஸ் எடுக்கிறோம், இங்கே பர்டிகுலர் ஒரு லிக்விட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. ஓகே, லிக்விட் இஸ் த லிக்விட் நம்ம என்ன பண்ணுவோம், வால்யூம்ல மெஷர் பண்ணுவோமா, இஸ் த வால்யூம் ஆஃப் தி கேஸ் that can be dissolved in unit time. ஒரு யூனிட் டைம்ல எவ்வளோ சால்வெண்ட் எடுத்து நம்ம லிக்விட்ல டிசால்வ் பண்ண போறோமோ, தட் இஸ் கால்ட் தி சாலிபிலிட்டி ஆஃப் எ கேஸ் இன் லிக்விட். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா 1cc ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டட் பை தி சாலிபிலிட்டி? சாலிபிலிட்டியோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்னென்ன இருக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட். நேச்சர் ஆஃப் கேஸ் அண்ட் liquid. இங்க கேஸ் என்றது யாரு, solute. liquid என்றது யாரு, இங்க solvent. இத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க கூடியது nature of gas and liquid. So different gases in the same solvent varies. அதாவது different
different gases in the same solvent. Different gases எடுத்து நம்ம சேம் சால்வெண்ட்ல என்ன பண்றோம் டிசால்வ் பண்றோம்னா it varies ஆகும் எப்படி லைக் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் எட்ஸெட்ரா இட்ஸ் a வேரியேஷன் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ என்ன ஆகுதுங்க சாலிபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது அண்ட் dissolved in water to small extent ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ட் இது ஹைட்ரஜன் இல்லைனா ஆக்சிஜன் நைட்ரஜன் இது எடுத்து ஸ்மால் எக்ஸ்டென்ட் நம்ம டிசால்வ் பண்ணுறவே இட் ஹேவ் சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஐ மீன் டிசால்விங் ஏஜென்ட் வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதாவது ஒரு வாட்டர் இருக்கு திஸ் இஸ் சால்வெண்ட் இந்த கேஸ் எடுத்து இதில் டிசால்வ் பண்ணுறோம் இல்லை ஆக்சிஜன் எடுத்து இதில் டிசால்வ் பண்ணுறோம் இதில் நைட்ரஜன் எடுத்து இதில் டிசால்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோ ஐ மீன் கரைக்கிறோம் இது எடுத்து உள்ள ஆட் பண்ணுறோம் ஸோ அப்போது இதோட சாலிபிலிட்டி என்ன ஆகுது டிஃபர் ஆகும் சாலிபிலிட்டி என்ன ஆகுது டிஃபர் ஆகும் அப்போ நேச்சர் ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் என்ன ஆகுது இட்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி ஓகேவா தென் செகண்ட் பாயிண்ட் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் effect of temperature okay so effect of temperature பத்தி என்ன பார்க்கலாம் so solubility of a gas decreases with the increases in temperature solubility of a gas வந்து first என்ன ஆகும் decreases with the increases in temperature ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃபெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு 36 கிராம் ஆஃப் NaCl எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்ண போறோம் ஓகே இது வந்து என்னது கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிரும் ஓகே தென் ஒரு 38 கிராம் ஆஃப் NaCl எடுத்து அதே 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல நம்ம டிசால்வ் பண்ணோம்னா 36 தான் சேச்சுரேட்டட் அப்போ என்ன ஆகுது ஒரு 2 கிராம் வந்து ஐ மீன் ரிமைன்ஸ் சேஞ்ச் ஐ மீன் ரிமைனிங் அப்படியே இருக்கும் அப்போ இந்த 2 கிராம் எப்படி டிசால்வ் பண்ணலாம் இஃப் வி கிவ் ஹீட் நம்ம கொடுத்தோம்னா ஐ மீன் டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணா இட் கேன் பி டிசால்வ்டு டிசால்வ் ஆயிரும் ஸோ அப்போ solubility of a gases first decrease தான் இருக்கு அப்போ increases in temperature I mean temperature நம்ம increase பண்ணோம்னா அதோட solubility decreaseல இருக்கக்கூடிய solubility increase ஆயிரும் so அப்போ இங்க ஒரு factors என்ன ஆகுது affecting solubility okay got it okay then third factors பாத்தீங்கன்னா effect of pressure so effect of pressure பாரு so increase with increase in pressure increase with increase in pressure ஆரம்பத்துல இருந்து increase with increase pressure increase ஆனா I mean solubility என்ன ஆகுது increase ஆகுது அப்படின்னா the gas is compressed over the liquid எப்படி இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the gas is compressed over the liquid under the high pressure hence solubility increases ஓகேவா இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஐ மீன் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்றோம் ஸோ இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு யாரு சொல்றோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் dissolved in soft drink அப்போ இதோட ப்ரெஷர் நம்ம இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ இதோட சாலிபிலிட்டி என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ கார்பன் டை ஆக்சைடு பண்ணாமோ ஒரு ஸ்ப்ரைட்டு கொக்கோகோலா மிரண்டா பெப்சி இதெல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோ ஸோ அப்போ நல்லா நம்ம என்ன பண்ணுறோம் ஷேக் பண்ணுறோம் அப்போ ஷேக் பண்ணுறது என்ன மீனிங்கு அங்கே ப்ரெஷர் கொடுக்கணும்னு மீனிங்கு அப்போ ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஸோ உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அப்படியே பயங்கரமாக ரொம்ப என்ன ஆகுது வெளியே வருது அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே வருது அப்போது
ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட சாலிபிலிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ தட் இஸ் த அப்போ இங்கே என்ன நடக்குது, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. அப்போ இது ஒரு காரணமா இருக்குது. சாலிபிலிட்டி இந்த இடத்துல என்ன இருக்கு, அஃபெக்ட் ஆகுது. ஐ மீன் சைலண்டா இருக்குது. நாம ஒரு ஷேக் பண்றோம், அப்புறம் ஓப்பன் பண்றோம். ஸோ இதனால மீன் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் வெளியே வருது. ஸோ அப்போ என்ன பண்ணீங்க, அந்த இடத்துல ஒரு ஃபேக்டர்ஸ் ஐ மீன் ஒரு சாலிபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. அதான் மீனிங். ஓகேவா? ஸோ இது இந்த 3 பாயிண்ட்ஸ் இஸ் மோர் ஐ மீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லா ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹென்ரிஸ் லா ஏன்னா இங்க நம்ம ஹென்ரிஸ் லால பார்த்தீங்கன்னா ஹென்ரிஸ் லா அண்ட் ரவுல்ட் லான்னு 2 லா பார்ப்போம். ஸோ ரவுல்ட்ஸ் லா, ஸோ இதுல ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்பேரிஷன் கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஹென்ரிஸ் லானா என்ன அப்படின்னா, so this Henry's law states that the quantitative relation between pressure and solubility of a gas in a solvent are called the Henry's law. அப்ப இந்த Henry's law வந்து எதனோட ரிலேஷனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, quantitative relation between quantitative relation between pressure and solubility of a gas. Pressure and solubility of a gas in a solvent. ஸ்டேட்மெண்ட் தெரியல, இதே கூட ஸ்டேட்மெண்டாவே எழுதிக்கலாம் நான். ஓகேவா? ஸோ குவான்டிடேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் சாலிபிலிட்டி. ப்ரெஷருக்கும் சாலிபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி பேசுறது தான் யாருன்னா ஹென்ரிஸ் லா. தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? யார் யாருக்கு இப்போ இதில் பேசுகிறாங்க அப்படின்னா, ப்ரெஷர் த குவான்டிடேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் சாலிபிலிட்டி ஆஃப் எ கேஸ் இன் ஏ சால்வெண்ட் விச் இஸ் கால்டு ஹென்ரிஸ் லா. இது பற்றி என்ன சொல்கிறோமோ ஹென்ரிஸ் லா. Okay, it is a states that solubility, I mean Henry's law is states that இதோட ஸ்டேட்மெண்ட்டா எழுதணும் அப்படின்னா இதை எழுதிக்கலாம் நாம. என்னது, at a constant temperature the solubility of a gas in a liquid, the solubility of a gas in a liquid, directly proportional to the partial pressure of the gas. The partial pressure of a gas. Partial pressure of a gas present above the surface. Above the surface of liquid or solution. இது இதோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அதாவது at a constant temperature the solubility of a gas in a liquid is directly proportional to the partial pressure. அதாவது இந்த concentration, I mean the constant temperature, at a constant temperature the solubility of a gas வந்து எதுக்கு directly ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, ஐ மீன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் என்ன மீனிங்னா டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப் டு தி பார்ஷியல் ப்ரெஷருக்கு ஆஃப் ஏ கேஸ் பிரசன்ட் அபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் ஆர் சொல்யூஷன். பார்ஷியல் ப்ரெஷருக்கு எப்படி இருக்கு இது அப்படின்னா டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதை மீண்டும் நல்லா சொல்கிறேன். சாலிபிலிட்டி என்னது, சாலிபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர்ல இருந்து ஒரு பாதின்னு வச்சுக்க. அப்போ சாலிபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் பார்ஷியல் ப்ரெஷர். இதுதான் ஹென்ரிஸ் லா. ஓகேவா? இங்க என்ன பார்த்தோமோ ப்ரெஷருக்கும் சாலிபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் யாரு, ஹென்ரிஸ் லா பார்த்தோம். அதோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்து எழுதும் போது at a constant temperature the solubility of a gas is
gas in liquid is directly proportional to the partial pressure of a gas present in above the surface of liquid or solution. இப்போ solubility is directly proportional to partial pressure சொல்லலாமா? அப்போ partial pressure அப்படின்றது இங்க P is directly proportional to இங்க solubility யாரு இங்க X or இது எப்படி சொல்ல இந்த directly proportional எடுக்கணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடணுமா? அப்போ P equal to KHX ன்னு சொல்லலாம் இத. P equal to KHX. ஓகேவா? இங்க P equal to partial pressure. இங்க KH equal to யாரு? KH னா யாரு இங்க? Constant. Henry's law constant. Henry's law constant. இங்க X ன்றது யாரு அப்படின்னா mole fraction. X ன்றது யாருங்க mole fraction. Partial pressure solubility. அப்ப solubility ன்றது நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க? Mole fraction எடுத்துக்கிறோம் நம்ம. என்ன எடுத்துக்கிறோம்? Mole fraction. அப்ப partially pressure solubility ன்றது X ன்னு எடுத்துக்கிறோம். X ன்றது mole fraction. அப்ப mole fraction partial pressure is directly proportional to mole fraction. அப்போ இந்த directly proportional நம்ம வெளிய எடுக்கணும்னா we have to use one constant that is called Henry's constant. Henry's law constant. அதுதான் இது பேர் நம்ம சொல்றோம். அப்போ P equal to KHX இதுதான் Henry's law. P equal to KHX இதுதான் யாரு Henry's law. Henry's law. ஓகேவா? இங்க KH ன்றது யாரு? மீண்டும் சொல்றேன். KH ன்றது யாருங்க? அப்படின்னா Henry's law constant. Henry's law constant. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் திருப்பி சொல்லினே இருக்கிறது. X னா மோல் ஃபிராக்ஷன் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான். இது இன்னும் திருப்பி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா KH நம்மளுக்கு வேணும் அப்படின்னா KH equal to 1 by K dash ன்னு சொல்லலாம் இதை. So different gas have different KH value. Different gas have different KH value. ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு வகையான KH வேல்யூ இருக்கு. இப்போ ஹைட்ரஜன்னா அதோடைய என்டிஸ்ல கேஸ் வேற மாதிரி இருக்கும் அதோட KH வேல்யூ. நைட்ரஜனுக்குனா அதுக்கு வேற மாதிரியான KH வேல்யூ. ஹைட்ரஜன்னா அதுக்கு வேறான KH வேல்யூ. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் KH வேல்யூ அட் த சேம் டெம்பரேச்சர். ஒரே டெம்பரேச்சர்ல கேஸஸ் டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் KH வேல்யூ. ஓகே, ஒரு क्वेश्चन ஒன்று பார்த்தலாமா? At the same temperature, ஒரு क्वेश्चन ஒன்று பார்த்தலாம். At the same temperature, hydrogen is more soluble in water than helium. ஓகேவா? क्वेश्चन பார்த்தீங்கன்னா which of them has higher value of KH? and why? இப்படி ஒரு क्वेश्चन இருக்கு NCERT.
எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அட் the same temperature, ஒரே டெம்பரேச்சர் தான், at the same temperature, hydrogen is more soluble in water than helium. ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க, ஹைட்ரஜனையும் ஹீலியம் கம்பேர் பண்றாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சேம் டெம்பரேச்சர்ல more soluble in hydrogen வந்து more soluble in water than helium. So which of them has higher value? இதுல யாரு வந்து higher value of KH and Y ன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் பார்த்தா ஹீலியம் ஹேஸ் ஹையர் வேல்யூங்க. யார் அப்படின்னா ஹீலியம், இதுதான் ஆன்சர். ஹீலியம் ஹேஸ் ஹையர் வேல்யூ. ஹீலியம் ஹேஸ் ஹையர் வேல்யூ ஆஃப் KH. ஆஃப் KH. என்ன ரீசன்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா பிகாஸ் இட் த if the gas has if the gas has more solubility, its KH value will be low. அப்போ KH value will be low. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே, ரொம்ப ஈஸியான பாயிண்ட், ரெண்டே பாயிண்ட்ல ஆன்சர் முடிச்சிட்டோம் பாருங்க. at the same temperature தான் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் யூஸ் பண்றோம். ஹைட்ரஜன் இஸ் a more soluble. ஹைட்ரஜன் இஸ் a more soluble than ஹீலியம். அப்படின்னும் போது மோர் சாலிபிளா இருந்தா என்னது? KH வேல்யூ லெஸ். பாருங்க, இங்க தனியாக பாரு, மோர் சாலியபிள் ஈக்குவல் டு லெஸ் KH வேல்யூ. ஓகேவா? தட்ஸ் ஆல். இப்போ லெஸ் சாலிபிளா இருந்தா அது என்னது? மோர் KH வேல்யூவா இருக்கும். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா போதும் இந்த பாயிண்ட்டுக்கு, ஐ மீன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா. இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் இந்த அப்ளிகேஷன்ஸ்? ஐ மீன் இந்த ஹென்ரிஸ் லா, அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா. application of Henry's law. English பண்றோம். Henry's law finds several applications in industries. In biological phenomena யூஸ் பண்ணுவாங்க. In the production of carbonated beverage யூஸ் பண்ண production of carbonated beverages யூஸ் பண்றாங்க. I mean to increase the solubility of carbon dioxide in soft drinks and soda water, the bottle is sealed under high pressure. இப்போ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோ. இந்த சாஃப்ட் ட்ரிங்க் கண்டெயின் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அப்போ இதுல என்ன லேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, the bottle is sealed under high pressure. பாட்டில் இஸ் சீல்டு அண்டர் ஹை ப்ரெஷர்ல யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு யூசஸ். தென் செகண்ட், இன் டீப் சீ டைவிங். இன் டீப் சீ டைவிங்ல யூஸ் பண்ணுவாங்க. டீப் சீ டைவிங்ல இது யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது இந்த ஹென்ரிஸ் லாவை. ஸ்கூபா டைவர்ஸ்ல இருக்காங்க இல்லையா? ஸ்கூபா டைவர்ஸ், ஐ மீன் டீப் சீ டைவர்ஸ், பிரீத் ஏர் அட் ஹை ப்ரெஷர் அண்டர் வாட்டர். அண்டர் வாட்டர் எப்படி இருக்கும்? பயங்கரமா ஹை ப்ரெஷர்ல இருக்கும், அண்டர் வாட்டர் இருக்கும் உள்ள. அப்போ அங்கே போய் நம்ம டீப் ஐ மீன் நம்மள ப்ரீத் பண்ண முடியும்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு. நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் இட்ஸ் நாட் என்எஃப். ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பத்தாது இது, ஏன்னா ஹை ப்ரெஷரில் இருக்கு அங்கே. அப்போ இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் இன்க்ரீசஸ் த சாலிபிலிட்டி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்க்ரீசஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் கேசஸ் லைக் நைட்ரஜன் இஸ் பிளட் இன் பிளட்ல. So when divers come towards surface, the pressure gradually decrease, resulting in the release of dissolving gases from blood. So this lead to the formation of bubbles of nitrogen in the blood, so which blocks capillaries and give rise to an
ointment called bends or decomposition sickness-க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ டீப் சீ டைவிங்கில் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீலியம் ஆக்சிஜன் கேஸும் நம்ம சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரீத் பண்ணுவோம். பிரீத்திங்க்கு யூஸ் பண்ணுவோம். நாட் ஓன்லி த ஆக்சிஜன். ஓகேவா? தென் தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் பீப்புள் லிவிங் இன் ஹை ஆல்டிடியூடு. அதாவது மலை ஏறுறாங்க இல்லையா? இப்போ இமயமலை மலை ஏறுறாங்களா? ஹை ஆல்டிடியூடு. நம்ம டீப் சி டைவர்ஸ் நம்ம கடலுக்கு அடியில் நம்ம சுவாசிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மலை ரொம்ப ஹைட்டாக நம்ம போகிறதுக்கும் இது யூஸ் பண்ணுவோம். ஹை ஆல்டிடியூட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை காட்டிலும் நீங்கள் மேலே போக போக உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து எப்படி இருக்குன்னா O2 லெவல் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் தான் இருக்கும். பாதி தான் இருக்கும் பார்ஷியல் ப்ரெஷர். Partial pressure of oxygen is less than that of the ground level. This leads to a low concentration of oxygen in the blood. அப்போ என்ன ஆகுது, low concentration of oxygen in blood. நம்ம bloodல என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் குறையுது. And people living in high altitude or climbers consequently they feel weak. ரொம்ப வீக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம், both physically and mentally. ஃபிசிக்கலாகவும் வீக்காக இருப்போம் அண்டு மென்டலியாகவும் நம்ம வீக்காக தெரியும். தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் ஏ மெடிக்கல் கண்டிஷன் நோன் அஸ் அனக்சியான்னு சொல்லுவாங்க பேர். இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஆச்சுன்னா ஃபிசிக்கலாகவும் வீக்கு மென்டலாகவும் வீக்குனா தட் இஸ் கால்டு அனக்சியா. என்ன சொல்லுவோம்? அனக்சியான்னு சொல்லுவோம். ஓகே, இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் லா. இதில் குறைபாடு என்ன? limitations of Henry's law. So what are the limitations? It is applicable only when the pressure of the gas is not too high, temperature is not too low temperature. அதாவது pressure of the gas not too high temperature is not too low. The pressure of the gas is not too high and temperature high and temperature is not too low. Pressure வந்து ரொம்ப ஹையாகவும் யூஸ் பண்ண முடியாது, லோவாகவும் நம்ம டெம்பரேச்சரை யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு பிரச்சனை இருக்குது இதில். தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா the gas should not undergo any chemical change. The gas இங்கே இருக்கக்கூடிய the gas should not undergo any chemical change. எந்த chemical changeலையும் இன்வால்வ் ஆகிறது இல்லை. The gas should not undergo association or dissociation in the solution. Association or dissociation the solution. Not undergo, அதாவது not undergo. association சேர்றது, dissociation பிரிகிறது, ரெண்டுலையுமே இது இன்வால்வ் ஆகிறதுல per solutionல. these are called என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம இதை limitations of Henry's law. என்ன சொல்லுவோம்? limitations of Henry's law. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். வேப்பர் ப்ரெஷர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. வேப்பர் ப்ரெஷர்னா என்ன? ஸோ வேப்பர் நம்ம ஆவியாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு வாட்டரோ இல்லை சம் சொல்யூஷன்ஸோ நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன ஆகுது? ஆவியாகுது சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வேப்பருக்கு ப்ரெஷர் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த கான்செப்ட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ லிக்விட். ஃபர்ஸ்ட் வந்து இதில் பார்க்க போகிறது என்னன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட். வேப்பர் ப்ரெஷருக்கும் லிக்விட்ல என்ன சம்பந்தம் இருக்கு? ஸோ இதோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. அதாவது the maximum pressure
exerted by the maximum pressure exerted by the vapors at a definite temperature when liquid and vapor phase get into equilibrium. And this pressure is called vapor pressure of liquid. ஓகேவா? அதாவது என்னன்னா the maximum pressure exerted by the vapors at a definite temperature. மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பரை என்ன பண்ணும், எக்ஸர்ட் விரிய வைக்கும்னு சொல்லுவாங்க. அது எக்ஸர்டட். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் ஆகும் மீனிங் அதுக்கு. த மேக்ஸிமம் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த வேப்பர்ஸ் அட் a definite temperature when liquid and vapor phase get into equilibrium. அந்த ஈக்குலிபிரியம் அச்சீவ் ஆகிற வரையும் மேக்ஸிமம் ப்ரெஷர் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணினே இருக்கலாம். அண்ட் திஸ் ப்ரெஷர் இஸ் கால்டு, அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட்னு சொல்லுவாங்க. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட். ஓகேவா? ஓகே, தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம், இந்த ஒரு டயக்ராம் எடுத்துக்கோ. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் எடுத்துக்கோ. ஸோ இங்கே இந்த லெவலில் என்ன இருக்கு, இந்த லெவலில் லிக்விட் இருக்கு, ஒரு லிக்விட் இருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேப்பர் ப்ரெஷ் பண்ணுறோம். வேப்பர் என்ன பண்ணுறோம் எப்படின்னாமோ ப்ரெஷர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. அப்போது இது பேர் மோனோமீட்டர். இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேனோமீட்டர். அப்போ இங்கே ப்ரெஷர் நம்ம இங்கே அழுத்துறோம்னு வச்சுக்கோ. அப்போது இங்கே ப்ரெஷர் நம்ம லிக்விடு வேப்பர் மூலமாக அழுத்தோம்னா இந்த லிக்விட் என்ன ஆகும், மேலே எலும்புமா, மேலே போயிட்டு இந்த வழியாக என்ன ஆயிரும், லிக்விடு வெளியேறுமே ஏறாதா. இஃப் கேப் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்க இந்த லிக்விட் என்ன ஆயிரும், இப்படி மேலே எலும்பி இந்த லிக்விட் வழியாக வெளியே போயிடும். ஸோ அதான் மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படின்னு கொடுக்கும்போது அப்படி என்ன ஆகும், அந்த லிக்விட் வந்து என்னது எக்ஸைட்டட் ஆயிரும். அந்த வேப்பர் அட் டெஃபினட் டெம்பரேச்சர் when liquid and vapor phase get into equilibrium at this pressure is called the vapor pressure. இதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் லிக்விட். Nature of liquid depends on temperature. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வேப்பர் ப்ரெஷரும் எப்படி ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும். இது முக்கியமான பாயிண்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் இம்பியூரிட்டிஸ். ஸோ இம்பியூரிட்டிஸ் வந்து volatile impurity, நான் volatile impurity ரெண்டு இருக்கு. என்னது volatile, ஆவியாகக்கூடியது, volatile impurity and one more non volatile impurity. ஓகேவா? அப்போ volatile impurities என்னாகும், இன்க்ரீஸ் இன் வேப்பர் ப்ரெஷர். அதே நான் வாலடைல் இம்பியூரிட்டிஸ்ல டிக்ரீஸ் இன் வேப்பர் ப்ரெஷர். அவ்வளோதான். இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சாவே உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விடுக்கு ஓகே. ஓகேவா? ஒன்றும் இல்லை, மூணு ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணும். நேச்சர் ஆஃப் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் நேச்சர் ஆஃப் லிக்விட் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து இம்பியூரிட்டிஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இந்த வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இம்பியூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாலடைல் இம்பியூரிட்டி, நான் வாலடைல் இம்பியூரிட்டி, 2 இம்பியூரிட்டிஸ் இருக்குது.
ஸோ volatile impurity வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் எப்பயுமே எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா volatile என்ன மீனிங், ஆவியாகக்கூடியது. அப்போ volatile impuritiesல வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸில் தான் இருக்கும். அது நான் volatile impuritiesல வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ். ஏன்னா அதுதான் என்ன ஆகுது, எவ்வளவு தான் நீ ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் volatile impurities என்ன ஆகுது, volatile ஆகாது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் நான் volatile impurities. அப்போ வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும், இதுக்கு டிக்ரீஸ்ல இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன் கூட சொல்லலாம் இதை நம்ம. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். ஐ மீன் எவ்வளவு லிக்விட். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. இது தெரியாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? இந்த சொல்யூஷன் கண்டெய்னிங் 2 காம்போனன்ட்ஸ். அதுல தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது யாரு, லிக்விட் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சாலிட் இன் லிக்விட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? தி சொல்யூஷன்ஸ் ஐ மீன் திஸ் வேப்பர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்று இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய யாரு, லிக்விட் சொல்யூஷன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு நேம் இருக்கு. என்ன நேம் அப்படின்னா ரவுல்ட் லான்னு சொல்லுவாங்க. ரவுல்ட் லா, தி ரவுல்ட், RAULTS ரவுல்ட்ஸ் லான்னு இதை நம்ம ரெஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? ஸோ திஸ் ரவுல்ட் லா ஸ்டேட்ஸ் தட், இது என்னன்னு சொல்ல 2 கேஸ் பத்தி பேசுது. கேஸ் 1 என்னன்னா, கேஸ் 1 எதை பத்தி சொல்லுதுன்னா பியூர் சால்வெண்ட் பத்தி பேசுது. பியூர் சால்வெண்ட். தென் கேஸ் 2 என்னன்னா நான் volatile solute. நான் volatile solute plus volatile solvent பத்தி பேசுது. ஓகேவா? அப்போ ஓகே, இந்த ரவுல்ட் லா யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்னா ரவுல்ட் லா, ஐ மீன் ரவுல்ட் தான், பிரெஞ்சு கெமிஸ்ட்ரிஸ்ட் யார், ரவுல்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஸோ இந்த ரவுல்ட்ல தான் 2 கேசஸ். ஒன்று பியூர் சால்வெண்ட், கேஸ் 2 வந்து நான் volatile solute, தென் volatile solvent. நான் volatile solute. ஓகேவா? தென் volatile solventக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ரிலேஷனை பத்தி பேசுறது தான் யாரு, ரவுல்ட் லா. ஓகே, இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன, the vapor pressure of a solution containing non-volatile solute dissolved in non-volatile solute is dissolved in volatile solvent is directly proportional to the mole fraction. Mole fraction of the solvent. ஓகேவா? இதுதான் ரவுல்ட் லா. ரவுல்ட் லானா மீண்டும் சொல்றேன், this vapor pressure of a solution containing non-volatile solute dissolved in volatile solvent. non-volatile solute, இதுதான் முக்கியமான பாயிண்ட். non-volatile solute is dissolved in volatile solvent. இது எதுக்கு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், மோல் ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் தி ரவுல்ட் லா. ஓகே, தென் அப்போ என்னது, பார்ஷியல் ப்ரெஷர் எடுத்துக்கலாம், PS எடுத்துக்கலாமா. பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன சொல்லலாம், XS எடுத்துக்கலாமா. சாலிபிலிட்டின்றதால S சொல்லுவோம். Xனா யாருங்க, மோல் ஃபிராக்ஷன். அப்போ PS ஈக்குவல் டு இந்த PS, இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும்னா ஒரு ஈக்குவல் டு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், XS. அந்த Xன்றது என்னது, PS வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட், XS மோல் ஃபிராக்ஷனு, POS இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இன்ட்டு XS. இது என்ன சொல்றாங்கன்னா இன்ட்டு XS. அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா PS ஈக்குவல் டு, PS என்ன, PS ஈக்குவல், இங்க ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாமா, இன்ட்டு கான்ஸ்டன்ட். அப்படி இன்ட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது நான்
ஓகேவா? P's இங்க என்னன்னா vapor pressure of solvent. ஓகேவா? Then XS என்னன்னா mole fraction of solvent. Mole fraction of solvent. இங்க POS என்னன்னா vapor pressure of pure solvent. Vapor pressure of pure solvent. எங்க சார் POS னு கேட்காதீங்க, வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் வரப்போகுது அது. ஓகேவா? Then in pure solvent அது pure solvent என்ன சொல்லுவோம்? POS னு சொல்லுவோம். இதான் யாரு? pure solvent. அப்ப PS னா partial pressure vapor pressure of solvent. இங்க PS என்னது? vapor pressure of solvent. PS னா solvent. pressure of solvent தான் vapor pressure of solvent னு சொல்றேன். ஆனா இங்க POS னா என்ன? இப்ப இங்க இருக்கு பாரு, POS னா vapor pressure of pure solvent. இது normal solvent. இது யாரு? pure solvent. அப்போ இது என்ன எழுதுறேன் நான் இதை? இப்போ இதே மாதிரி எழுத போறேன். இப்போ இது என்ன எழுதுறேன்? POS equal into XS equal to 1 ன்னு எழுத போறேன் இதை. அப்போ PS equal to POS into XS ன்னு சொல்ல போறேன் நான் இது. ஓகேவா? நல்லா புரியுதா பாரு. ஸோ POS XS என்ற இடத்துல PS என்ற இடத்துல என்ன பண்றேன் நானு? XS அப்ளை பண்ண போறேன். ஸோ அதனால இன் பியூர் சால்வெண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பியூர் சால்வெண்ட் POS எப்படி எழுதிருக்குன்னா POS இன்ட்டு XS. Xன்றது யாருங்க? மோல் ஃப்ராக்ஷன். அப்போ POSம் XSம் நம்ம மல்டிபிளை பண்ணா நம்ம என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 1 மாதிரி கிடைக்கும். அப்போ PSன்றது என்னது? ஈக்குவல் டு POS இன்ட்டு XS நம்ம இதை எழுதலாம். இதுதான் ரோல்ட் லா. இதுதான் யாரு? ரோல்ட் லா. Rolle's law. இப்படியே சொன்னது PS equal to P naught S XS னு சொல்லலாம் இதை. ஓகேவா? இங்க PS ன்றது யாரு? vapor pressure of solvent. மீண்டும் உடனே சொல்லிடுறேன், இதை கேட்டுக்கோ. PS equal to vapor pressure of solvent. இங்க P naught S equal to vapor pressure of pure solvent. இங்க XS equal to mole fraction of solvent. Mole fraction of solvent. இதுதான் என்ன எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா ரோல்ட் லா பத்தி பேசுறாங்க. இதுதான் ரோல்ட் லா. ஓகே, நெக்ஸ்ட் vapor pressure of a solution when solute in a volatile liquid. ஸோ இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதை சொல்லலாமா? இதை இப்போ ஒருவேளை நம்மளுக்கு P total வேணும் அப்படின்னா கூட இது எழுதலாம். as per according to Dalton's law of partial pressure. அதாவது according to இல்ல அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அது தனியாக ஒரு டாபிக்காகவே பார்க்கலாம் அதை. ஓகேவா? தென் வாங்க தனியாகவே பார்த்துக்கலாம் அதை. ஸோ இந்த டாபிக் பேர் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேர் என்ன? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ சொல்யூஷன். vapor pressure of a solution when solute in a volatile liquid. Okay, volatile liquid. Vapor pressure of a solute when solute in a volatile liquid இருந்தா என்ன நடக்கும்? அப்போ 2 volatile liquids எடுத்துக்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? 2 volatile liquids. அப்போ liquid A, liquid B. liquid A, liquid B ன்னு ரெண்டு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. அப்போ liquid A எப்படி இருக்கும்? XA equal to mole fraction சொல்லாமா இதை? mole fraction. அப்போ PA equal to யாரு? partial pressure of component A. partial pressure of component A ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் P நாட் A என்ன? vapor pressure of pure component.
பியூர் காம்பனண்ட் ஏ. அதே லிக்விட் பிக்கு எப்படி எழுதலாம்? எக்ஸ்பி. எக்ஸ்பி ஈக்குவல் டு யாரு? மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பிபி. பிபின்றது யாருங்க? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் காம்பனண்ட் பி. பார்ஷியல் pressure of component B. அப்ப P0 B னா யாரு? P0 B னா யாருங்க? vapor pressure of pure component B. pure component. ஓகேவா? இதுதான் நான் 2 liquids நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ according to Raoult law, according to Raoult law என்ன சொல்லுது? PS equal to P naught S XS. இதுதான் Raoult law. according to this law, இப்போ நம்ம S க்கு என்ன பண்றோம்? PA ஆட் பண்ண போறீங்க. PA equal to P naught A. PA equal to P naught A. அப்புறம் XA. அப்போ இங்க என்ன பண்ணுவோம்? PB equal to P naught B XB அப்ளை பண்ணலாம். அப்போ இதனுடைய டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டுக்கும் டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல்னா யாரு? P total. P equal to PA plus PB நம்ம எடுத்தோம்னா நமக்கு இதனுடைய டோட்டல் கிடைச்சிருது. அப்போ P total equal to P naught A XA plus P naught B XB எழுதலாமா? அப்போ இது ரெண்டையும் அப்படின்னா சேர்த்து எழுதிட்டேன், ஏன்னா டோட்டல் கிடைக்கிறதுக்காக. அப்போ P total equal to P naught A. இங்க என்ன பண்ணலாம்? XA equal to என்னது? 1 minus XB எழுதலாமா? plus P naught B XB அப்படி வச்சுக்கோ. இந்த XA நம்ம எழுதலாம் 1 minus XB எழுதலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு XA plus XB equal to 1. அப்போ XA equal to 1 minus XB. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது இது. ஓகேவா? அப்போ நம்ம XA பதிலா என்ன பண்ணிட்டேன்? 1 minus XB ஆட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது P naught B இந்த XB அப்படியே வச்சுக்கினாங்க. அடுத்தது P total equal to P naught A. இந்த 1 minus XB என்ன பண்றேன்? இந்த P naught Aவையும் இதுவும் என்ன பண்ண உள்ள நான் மல்டிபிள் பண்றேன். இதை என்ன பண்றேன்? உள்ள மல்டிபிள் பண்றேன். அப்போ P naught A 1 into P naught A P naught A minus P naught A XB. இது வரும். இது முடிஞ்சா then இந்த பிளஸ் அப்படியே வச்சுக்கோ. பிளஸ் P naught B then XB. okay, then next இப்போ P total equal to P naught A. ஏன்னா இங்கேயும் XB இருக்கு, இங்கேயும் XB இருக்கு. அப்போ XB மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ P naught A, இந்த P naught A அப்படி வச்சுக்கினேன். இங்கேயும் P naught A இருக்கு, இங்கேயும் P naught A இருக்கு. அப்போ ஒரு P naught A வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன். P naught A plus P naught B minus P naught A into XB. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தடு. தென் அனதர் மெத்தடு ஒன்று இருக்கு. அது என்ன அனதர் மெத்தடு? அனதர் மெத்தட் என்ன? இப்போ P equal to P naught A XA plus P naught B XB. ரெண்டு மெத்தட் இருக்கு. உங்களுக்கு எது ஈஸி இருக்கோ அதை நீ எடுத்துக்கோ. நமக்கு ஆல்ரெடி we know that XA plus XB equal to 1. அப்போ XB வேணும்னா 1 minus XA. நான் மாற்றி எடுத்த ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்? XAவுக்கு பதிலாக எடுத்துக்கணும். XA equal to XB minus 1 எடுத்தோம். இப்போ XB equal to 1 minus X. ரெண்டுல ஏதாவது எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ P equal to P naught A XA அப்படி வச்சுக்கோ. பிளஸ் இது எடுத்துக்கோ. இந்த டேர்ம் P naught B. இந்த XBக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1 minus XA ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு அப்போ அடுத்து P equal to இது அப்படியே வச்சுக்கோ. P naught A XA plus இதை மல்டிபிள் பண்ணலாமா? இது எடுத்து இதோட மல்டிபிள் பண்ணு, அப்புறம் இதை எடுத்து இதோட மல்டிபிள் பண்ணு. அப்போ மல்டிபிள் என்ன கிடைக்கும்?
1 இது மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பி நாட் பி கிடைக்கும் மைனஸ் இந்த பி நாட் பி எக்ஸே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பி நாட் பி எக்ஸ்ஏ ஃபார்ம் ஆகும் கரெக்டா ஓகே தென் நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு அதே ஃபார்மேட் தான் பி நாட் பி பிளஸ் பி நாட் ஏ மைனஸ் பி நாட் பி இன்ட்டு எக்ஸ்ஏ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ அப்போ பி ஈக்குவல் டு எக்ஸ்பி இன்னொன்று பி ஈக்குவல் டு எக்ஸ்ஏன்னு அப்படி கிடைக்கும் அப்போ டோட்டல் ப்ரெஷர் total pressure is a linear function of mole fraction is a linear function linear function of mole fraction யாரு நான் p equal to xb p equal to xa அப்புறம் ரெண்டுமே கிடைச்சிருக்கு அப்ப இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒரு டோட்டல் பிரஷர் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா linear function of mole fraction சொல்லலாம் okay so this is called Rolle's law இது Rolle's law okay then அப்படி நோட் பண்ணிக்கங்க so next so Rolle's law is special case of Henry's law இது ஒரு क्वेश्चन கேட்டுருவாங்க இது Rolle's law as a special case of Henry's law இப்படி according to the Rolle's law the vapor pressure of a volatile component in a given solution Pi equal to xi Pi naught ன்னு சொல்லலாம் இது according to Rolle's law அப்படி பார்த்தா I mean partial pressure Pi equal to xi mole fraction Pi naught pure solvent ன்னு சொல்லலாம் if the solution of a gas in a liquid the volatile components exist as a gas ஒரு solution வந்து பார்த்தீங்கன்னா a gas in a liquid the volatile components exist as a gas then according to Henry's law இது according to Rolle's law இப்படி எழுதலாம் then according to Henry's law P equal to KHX இதுதான் யாரு Henry's law இது ரெண்டுமே எழுதிட்டேன் Pi equal to xi Pi naught இது Rolle's law okay va then Henry's law P equal to KHX that is partial pressure of the volatile component is directly proportional to the mole fraction இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் Rolle's law and Henry's law become identical except that their proportionality constant except ரெண்டுமே வந்து ஒரு identical தான் ரெண்டுமே தெரிஞ்சதுதான் ரெண்டுமே ஒரு identical except that their proportionality constant அப்ப KH இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் here KH equal to constant என்ன constant Henry's law constant and POI constant for Rolle's law இங்க POI யாரு இங்க இது constant for Rolle's law இங்க யாரு constant of யாருக்கு Henry's law therefore I mean they are the different thing therefore Rolle's law became a special case of Henry's law in which KH became a equal to Pi அப்போ இங்க KH equal to Pi naught இது ரெண்டும் எப்படின்னா ஈக்குவலா இருக்கும் அதாவது ஒண்ணே ஒன்று மட்டும் தான் இங்க டிஃபரெண்ட் ஆயிருக்கு என்னன்னா அதனுடைய கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிஃபரெண்ட் இது ரெண்டுமே ஒன்று தான் இது நல்லாவே நீங்களே நல்லா பாருங்க இதுல
இது யாரு அக்கௌண்ட் ரவுல்ட் லா யாரு பார்ஷியல் ப்ரெஷர் P equal to xi pi நாட். இங்க யார் அக்கார்டிங் டு என்ட்ரிஸ்ல யாரு P equal to KHX. இங்க x இங்க xலாம் யாரு மோல் ஃபிராக்ஷன். இங்க P னா யாரு பார்ஷியல் பிரஷர். இங்க KH யாரு KH இங்க யாரு அப்படின்னா கான்ஸ்டன்ட். எதனோட கான்ஸ்டன்ட் ஹென்ரிஸ்ல கான்ஸ்டன்ட். இங்க PI நாட் யாரு ரவுல்ட் லாவுடைய கான்ஸ்டன்ட். தட் இஸ் a டிஃபரெண்ட். அப்போ இந்த KH எப்படி இருக்கும் ஈக்குவல் டு PIக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. ரவுல்ட் லா இஸ் a ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா நம்ம சொல்றதுக்கு ரீசன் இதுதான். ஓகேவா? ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் a solution of solid in liquid பார்க்க போறோம். solid in liquid மீன் நம்ம பார்த்தது என்னது liquid in liquidல பார்த்தோம். என்ன பார்த்தோம் liquid in liquid சொல்யூஷன்ல பார்த்தோம். அங்கதான் நம்ம என்னென்ன பார்த்தோம் ரவுல்ட் லாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. liquid in liquidல தான் ரவுல்ட் லா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இங்க solid in liquid when solid like sodium chloride எடுத்துக்கோ. solid யாரு இங்க sodium chloride glucose or urea கூட எடுத்துக்கலாம். urea can dissolve in liquid. இது வந்து liquidல dissolve பண்றோம்னு வச்சுக்கோ. liquid like water கூட எடுத்துக்கலாம். water or carbon disulfide ஏதோ ஒன்று liquidல dissolve பண்றோம். solutions of solid இது பேர் என்ன சொல்லுவோம் solution of solid in liquid சொல்லலாமா? this is called ஏன்னா solid plus liquid gives என்னது solid solution. solid solution அப்படி நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் இத. some physical properties of these solutions are quite different from those pure solvent. இங்க என்னன்னா some physical quantity மட்டும் அப்படின்னா some quite different இருக்கு. போது என்ன physical quantity a non volatile solute is added to a solvent எடுத்தோம்னா in a non volatile solute to a solvent நான் volatile solute யாரு கரையாது இருக்குது. இப்போ சாயில் இன் வாட்டர்ல இருந்து கரையாது. ஓகேவா அதுவும் சாலிட் தான். நான் volatile solute to a solvent to form a solution வச்சுக்கப்போ to form a solution. The vapor pressure of the solution depends only upon the solvent. The vapor pressure எதை டிபெண்ட் பண்ணிருக்கு vapor pressure is directly proportional to solvent க்கு டைரக்டா ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். This vapor pressure of the solution at the given temperature is found to be lower than the vapor pressure of the pure solvent at the same temperature. இது வந்து எப்படி இருக்கும் lower than the pure solvent. pure solvent விட lower தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் volatile solute க்கு நீங்க யாரு chalk எடுத்துக்க. எக்ஸாம்பிள் chalk in water. அப்ப இந்த chalk என்ன ஆகாது dissolve ஆகாது. அதான் நான் volatile solute. அப்போ vapor pressure விட pure solvent க்கு same temperature இருந்தாலும் கம்மியா தான் இருக்கும். The decrease in vapor pressure occurs because a solid liquid solution the surface has both solute and solvent molecules, thereby the fraction of the surface covered by the solvent molecules gets reduced. Covered by the solvent reduce ஆயிரும். So the number of solvent molecules escaping from the surface is correspondingly reduced. The vapor pressure is also reduced. அதாவது surface the solvent molecule escaping from the surface. solvent molecules surface ல இருந்து escape ஆகும். அப்ப correspondingly surface is correspondingly reduce ஆகும். The vapor pressure also என்ன ஆகுது reduce ஆகிரும். Okay then I think இது போதும்னு நினைக்கிறேன். So partial vapor pressure of each volatile components in the solution is directly proportional to the mole fraction. அது நமக்கு தெரிஞ்சுதான். So அதனால இது போதும். ஏன்னா partial pressure is யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் மோல் ஃபிராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். மோல் ஃபிராக்ஷன் இது நமக்கு தெரிஞ்சதே தான் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது போதும் நமக்கு இது. ஓகே தென் நெக்ஸ்ட் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் பார்த்துடலாம். ஏன்னா அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா யாரு ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் அண்ட் நான் ஐடியல் ideal and non-ideal solution. இதான் most important. So இதுல first one idealனா என்ன? Ideal solution. It obeys the Rolle's law. It obeys
Raoult's law. Raoult law obey பண்ணா அது ஐடியல் சொல்யூஷன். Raoult law obey பண்ணலனா அது நான் ஐடியல் சொல்யூஷன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா முடிச்சுக்குது. It obeys Raoult's law. அவ்வளவுதான், simple. So the solution which obeys Raoult law over the entire range of concentration are known as an ideal solution. இதே தான் டெஃபினேஷன் நீ ஏன் மேக் பண்ணிக்கிட்டா இதை பேஸ் பண்ணி இதை கீ பாயிண்ட் உங்களுக்கு ஐடியல் சொல்யூஷனை கீ பண்ணி ஒபேஸ் Raoult law இருந்தால் போதும். The characteristics properties of these solutions பார்த்தீங்கன்னா the enthalpy of mixing the pure components of it form the solution is 0. அதாவது இதனுடைய டெல்டா மிக்ஸ் என்தால்பி ஹீட்னு சொல்லுவா டெல்டா மிக்ஸ் H I mean del H equal to 0. The enthalpy of mixing the pure components to form the solution is 0. Pure components எப்படி இருக்கும் 0 இருக்கும். அடுத்தது the volume of mixing is also 0. Volume இதோட del H 0, இதோட del V யும் எப்படி இருக்கும் வேல்யூ 0 தான் இருக்கும். del V னா என்னது volume of mixing எப்படி இருக்கும் 0 இருக்கும். The above these two components I mean properties mean that no heat is absorbed. இங்க என்ன நடக்கல no ஏன்னா எல்லாமே 0 no heat is absorbed. எந்த ஹீட்டும் இதுல அப்சர்வ் ஆகல ஆர் எவால்வ் ஆகல. ஏன் அப்படின்னா எல்லாமே 0 இருக்கு. டெல் H ஓட வேல்யூ எப்படி இருக்கு 0 இருக்கு. டெல் H டெல் V எப்படி இருக்கு 0 இருக்கு. அப்ப ஹீட் அப்சர்வும் ஆகல ஹீட் எவால்வும் ஆகல. So when the components are mixed also the volume of a solution is equal to the sum of volume of the two components. அப்ப volume of the solution எப்படி இருக்கு ரெண்டு காம்போனன்ட்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கு. அதனால தான் என்ன இருக்கு வால்யூம் 0 இருக்கு. இப்போ two components எப்படி இருக்கு அந்த சொல்யூஷனுக்கு ஈக்குவலா இருக்குது. அதனால தான் இது எப்படி இருக்கு 0 இருக்கு del V. ஓகேவா, இதுதான் ஐடியல் சொல்யூஷன். ஒரு 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. Ideal solution it obeys Raoult law. Mixing of two components del H ஓட வேல்யூ 0. Mixing of two components del V வேல்யூ 0. அப்ப என்ன மீனிங் del H ஏன் 0 no heat is observed no heat is evolved so delta H equal to 0. del V யும் 0. ரெண்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ஸ் மிக்ஸ் பண்ணாலும் there is no change எந்த பிரச்சனையும் ஆகிறது இல்லை. ஸோ அப்போ டூ காம்பவுண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் தட் இஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ del V எப்படி இருக்கு 0. திஸ் இஸ் கால்டு தான் யாரு அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன். இதுதான் யாரு ஐடியல் சொல்யூஷன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் யாரு இப்போ எக்ஸேன் பிளஸ் ஹெப்டேன் இது ஒரு ஐடியல் சொல்யூஷன். அப்புறம் எத்தில் அயோடைடு பிளஸ் எத்தில் புரோமைடு இது ஒரு ஐடியல் சொல்யூஷன். பென்சின் பிளஸ் டொலுயின் இது ஒரு ஐடியல் சொல்யூஷன். அப்புறம் குளோரோபென்சின் பிளஸ் புரோமோபென்சின் குளோரோபென்சின் பிளஸ் புரோமோபென்சின் இதெல்லாம் வந்து யாரு ஐடியல் சொல்யூஷனான எக்ஸாம்பிள். அவ்வளவுதான்டா. ஓகேவா. ஸோ குளோரோபென்சின் அண்ட் புரோமோபென்சின் இதெல்லாம் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஐடியல் சொல்யூஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன் இவ்வளவு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். செகண்ட் ஒன் it does not obey Raoult law. An ideal solution obeys Raoult law. Non-ideal solution does not obey Raoult law. This is first point. First main point is that when a solution does not obey Raoult law over the entire range of concentration is called a non-ideal solution. அப்ப இதோட enthalpy எப்படி இருக்கும்? Enthalpy mixing of pure components to form the solution is not a 0. இதோட enthalpy not a 0. இதோட enthalpy 0 கிடையாது. It may be have a positive or negative value இருக்கும். It may be a positive or negative value இருக்கும். அப்போ
delta H not equal to 0 is most important point. Next, the volume of mixing is also not 0. அப்போ delta V also not equal to 0. Delta V not equal to 0. I mean del mixing not equal to 0. The vapor pressure of these solutions are either higher or lower than the predicted by Raoult law. So if the அதாவது இது ரெண்டு டூ கடையில் இருக்கு. ஒன்று higher or lower. Raoult law விட ஹையரா இருக்கும் இல்ல Raoult law விட லோயரா இருக்கும். ஏன்னா it does not obey the Raoult law. No, இது வந்து Raoult law obey பண்றதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஒன்னு Raoult law விட அதிகமா இருக்கும் இல்ல Raoult law விட லோயரா இருக்கும். If it is a higher இருந்தா, if it is higher, then the solution exhibit positive deviation. Higher இருந்தா, it is called positive deviation. Positive deviation. If it is a lower இருந்தா, it is called a negative deviation. Okay, நல்லா புரிஞ்சுக்கோ. ரொம்ப ஈஸி தான் நான் ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷன் does not obey Raoult law. இதோட என்தால்பி நாட் ஏ 0. அப்ப எப்படி இருக்கும்? ஒன்னு நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். இதோட என்தால்பி ஒன்னு நெகட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0 னு சொல்லிட்டேன். அப்போ பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும் இல்லனா நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும். சரியா? தென் அப்ப டெல்டா H நாட் ஈக்குவல் டு 0, டெல்டா V நாட் ஈக்குவல் டு 0. if the higher value இருந்தா அது பாசிட்டிவ் டீவியேஷன். எது Raoult law விட ஹையரா இருந்தா பாசிட்டிவ் டீவியேஷன். Raoult law விட லோயரா இருந்தா that is called a negative deviation. அப்படின்னு நம்ம இத நம்ம என்ன பண்ணலாம்? ரெஃபர் பண்ணலாம் from Raoult law ரெஃபர் பண்ணலாம். ஓகே. So, okay, இதோட graphical method எப்படி? The plot of vapor pressure as a function of mole fraction. இதுவும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு? எல்லாமே mole fraction டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. The plots of vapor pressure, the plot, அதே மாதிரி diagram போடலாம் இரு. The plots of vapor pressure as a function of mole fraction. As a function of mole fractions. For such solutions என்னென்ன எப்படி இருக்கும் அதோட டயக்ராம்? இதோட டயக்ராமேட்டிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஐடியலுக்கு இது நான் ஐடியல் டயக்ராம் இப்படி இருக்கும். அப்போ இங்கிருந்து நாகுது இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் நான் ஐடியல். This is called, இது வந்து vapor pressure. இங்க mole fraction. x னா யாரு? mole fraction. இங்க XA-வும் 1 இருக்கும். ஆனா XB இங்க 0 இருக்கும். இந்த பக்கம் XA 0 இருக்கும். XB 1 இருக்கும். இதான் பாசிட்டிவ் டீவியேஷன். இது பேர் என்னது? பாசிட்டிவ் டீவியேஷன். இங்க பாரு நெகட்டிவ் டீவியேஷன் இங்க டிரா பண்றேன். இது வந்து நெகட்டிவ் டீவியேஷன். இதோட ரேஷியோ இப்படி இருக்கும். ஓகேவா? இதனுடைய XA இங்க 1, இங்க XB equal to 0. இங்க XB equal to 0, இங்க XA equal to 1 இருக்கும். This is called mole fraction. This is called vapor pressure. இதுதான் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கான கிராஃபிக்கல் மெத்தட். அது ஐடியல் சொல்யூஷன் கிராஃபிக்கல் மெத்தட் பாரு. ஐடியல் சொல்யூஷன் கிராஃபிக்கல் மெத்தட். இது P total. P total equal to PA plus PB. இது P total. இந்த இடத்துக்கு பேரு P naught B. இந்த இடத்துக்கு பேரு P naught A. இது vapor pressure. இது XA. இது XB.
அப்போ இது என்ன சொல்றோம், இது PA equal to P naught A plus XA. இது என்னது, PB equal to P naught B into XB. ஓகேவா? இப்போ என்ன சொன்னது, PA இங்க தனியாக எழுதிரும் பாரு, P naught A into XA, PB equal to P naught P into XB. இதுதான் என்னது அப்படின்னா ideal solution. Plot graph between vapor pressure and mole fraction. Vapor pressure versus mole fraction. இதுதான் இதுக்கான graphical representation. ஓகே, புரியுதா? தென் நான் ஐடியலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நான் ஐடியல் இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே நான் ஐடியல் சொல்யூஷன் பார்த்தோம்ல, இதுக்கு இங்கேயே நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். பாருங்க, இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். இது எக்ஸாம்பிள்ஸ் யார் யாரு, அசிட்டோன் இல்லை, இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பிரித்து பார்த்துக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் டிவியேஷன் நெகட்டிவ் டிவியேஷன் ரெண்டு இருக்கு இல்லையா. அப்போ நான் ஐடியல் இதில் பாசிட்டிவ் டிவியேஷன் அண்டு நெகட்டிவ் டிவியேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குது, நமக்கு தெரியும். முன்னாடி நம்ம இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பாசிட்டிவ் டிவியேஷனுக்கு யார் எக்ஸாம்பிள், அசிட்டோனு கார்பன் டைசல்ஃபைடு, அப்புறம் அசிட்டோனு CH2O எத்தில் ஆல்கஹால், அப்புறம் வாட்டர் ப்ளஸ் எத்தில் ஆல்கஹால், இதெல்லாம் பாசிட்டிவ் டிவியேஷன். தென் வாட்டர் ப்ளஸ் CH3OH மெத்தனால், இதெல்லாம் ஏவா எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பி எடுத்துக்குவோம். அதே நெகட்டிவ் டிவியேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசிட்டோன் ப்ளஸ் அனிலீன், அடுத்தது வாட்டர் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அப்புறம் வாட்டர் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட், அப்புறம் அசிட்டிக் ஆசிட் CH3COOH, அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் பிரிடின் C2H5N, இதான் யாரு, பிரிடின். இதெல்லாம் ஏ காம்பவுண்ட் ஏ, இதெல்லாம் காம்பவுண்ட் பிஐ எடுத்துக்க போறோம். இதுதான் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நான் ஐடியல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 1 மார்க்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இது நல்லா படிச்சீங்க, கண்டிப்பா 1 மார்க்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, தென் ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியல் அண்ட் நான் ஐடியல், ஏன்னா இதுவும் தெரிஞ்சுக்கோ. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். அப்போ இங்க ஐடியல் சொல்யூஷன், இங்க நான் ஐடியல் சொல்யூஷன். Ideal solution and non-ideal solution. Solution which obeys Raoult's law. Solution which obeys Raoult's law. இங்க யாரு, solution which does not obeys Raoult's law. ஆர் இப்படின்னு சொல்லலாம், இதை dissociate from Raoult's law. dissociate from Raoult's law இதை நம்ம சொல்லலாம். ஓகேவா? தென் செகண்ட் பாயிண்ட் இதுக்கு, A and B should be similar. அதாவது A and B should be similar. A-B எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க சிமிலர் ஒரே மாதிரியே இருக்கும். ஏன்றது காம்பவுண்ட், பின்றது அனதர் ஒன் காம்பவுண்ட். ஓகே, இங்க மேல பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான். இப்போ ஐடியல் சொல்யூஷன் இதுதான் எக்ஸாம்பிள். பார்த்தா இதெல்லாம் ஏ காம்பவுண்ட், இதெல்லாம் யாரு, பி காம்பவுண்ட்.
அப்போ ஏவும் பியும் எப்படி இட் ஷுட் பி சிமிலராகவும் இருக்கலாம். ஏஏ அண்ட் பிபிஏ கூட இருக்கலாம். ஓகே, இங்கே எழுதிக்கலாம். ஏ அண்ட் பி ஷுட் பி சிமிலர். தட் மீன்ஸ் சிமிலர் டு ஏஏ அண்டு பிபியும் இருக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏ அண்டு பி ஆர் நாட் சிமிலர் டு ஏஏ அண்டு பிபி interaction. I mean ஏஏ interaction பிபி interaction யாருக்கு ஆப்ட் ஆகும்? ஐடியல் சொல்யூஷனுக்கு ஆப்ட் ஆகும். ஆனா ஏஏ interaction பிபி interaction யாருக்கு ஆப்ட் ஆகாது? நான் ஐடியல் சொல்யூஷன் ஆப்ட் ஆகாது. அடுத்தது பாயிண்ட், சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஆச்சு இங்க ஈக்குவல் டு 0, இங்க டெல்டா ஆச்சு நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? தென் ஃபோர்த் பாயிண்ட், டோட்டல் வால்யூம் பத்தி பேச போறோம். டோட்டல் வால்யூம் ஆஃப் மிக்சிங். அப்போ டெல்டா வி ஈக்குவல் டு 0, இங்க டெல்டா வி நாட் ஈக்குவல் டு 0. இது ஃபோர்த் பாயிண்ட். இங்க then it does not show deviation. It does not show deviation. ஆனா இங்க it shows deviation. என்னென்ன deviation? ஒன்னு positive deviation, இன்னொன்னு negative deviation. This is called what அப்படின்னா என்னது? I mean deviation. I mean difference between எதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம் எல்லாரும் அப்படின்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷனுடைய டிஃபரண்ட் பார்த்தோம். ஓகே, தென் causes of deviation from ideal solution. I mean ideal behavior based on polarity or structure molecules பத்தி பார்க்க போறோம். பாருங்க, causes of deviation from ideal behavior. causes of deviation பத்தி நம்ம பேச போறோங்க. deviation நம்மளுக்கு two types of deviation இருக்கு. based on polarity, இது எழுதிக்கலாம். based on polarity or structure of molecules. structure of molecules. அதாவது causes of deviation from ideal behavior. I mean ideal behavior என்ன deviationனால என்ன causes இருக்கு? அதுல இங்க positive deviation, இங்க negative deviation. positive deviation, இங்க negative deviation. So interaction between இந்த positive deviation வந்து பாத்தீங்கன்னா interaction between AB weaker than AA and BB. அதாவது AB weaker than AA and BB. BAA BB விட AB எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். எங்க பாசிட்டிவ் டிவியேஷன்ல. ஆனா நெகட்டிவ் டிவியேஷன்ல AB ஆர் stronger AB are stronger than AA and BB interaction. AB is weaker than AA and BB ன்றது positive deviation. அதே negative deviationல AB are stronger. A component B component எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யார் கம்பேர் பண்ணும்போது? AA and BB கம்பேர் பண்ணும்போது. இங்க பாத்தீங்கன்னா bond dissociation ஈஸியா நடக்கும். bond dissociation ஈஸியா நடக்குங்க. இங்க escaping tendency from solution decreases. இங்க escaping tendency solution decreasing or decreases சொல்லலாம். Then next
இங்க பாரு பாசிட்டிவ் டீவியேஷன்ல the molecules escapes from the solution easily. ஏன்னா இங்க டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க என்னது the molecules escaping, the molecules escaping from solution easily. escaping வந்து ஈஸியா நடக்கும். ஆனா இங்க vapor pressure exerted also decreases. vapor pressure exerted also decrease ஆகுங்க. vapor pressure decrease ஆகுங்க. இங்க vapor pressure higher compared to ideal solution. vapor pressure higher comparing to ideal solution. ideal solution ஓட vapor pressure அதிகமா இருக்குங்க பாசிட்டிவ் டீவியேஷன்ல. ஆனா இங்க லோயர். ஏன்னா இது யாரு? இது வந்து நெகட்டிவ் டீவியேஷன். இது அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன். அவ்வளவுதான் முடிஞ்சது. ரொம்ப வெரி ஈஸி தான். சொல்யூஷன் ஹேவிங் பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் சொல்யூஷன், ஐடியல் பிஹேவியர். இந்த இருக்கிறது யாரு? ஐ மீன் சொல்யூஷன் ஹேவிங் நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் சொல்லலாம். இங்க இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்கலாம். இங்க டெல்டா வி ஈக்குவல் டு எப்படி பாசிட்டிவா இருக்கும். இங்க லாஸ்டா வந்து டெல்டா வி ஈக்குவல் டு நெகட்டிவ். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாகவும் நோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இங்க டெல் ஆச்சு அதிகமா இருக்கும். இங்க டெல் ஆச்சு டிக்ரீஸ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு 3 to 5 பாயிண்ட் எழுதுனாவே உங்களுக்கான மார்க் கிடைச்சிரும் இங்க. ஓகேவா? ஸோ டிபெண்டிங் அப்பான் தட் extent of deviation from Raoult law, a new category of binary mixers known as azotropes is formed. It is discussed. இதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, so depending upon the extent of deviation from Raoult's law, depending upon extent of deviation from Raoult's law, a new category of binary mixer known as azotropes, azotropes, ஒன்னு introduce பண்றாங்க. The extent of, depending upon extent of dissociation, I mean deviation, depending upon the extent of deviation, extent வந்து deviation ஆச்சு அப்படின்னா from Raoult lawல இருந்து, அப்போ அந்த ஒரு நியூ பைனரி மிக்சர் நம்ம சொல்றோம். that is called azotropes. that is called என்ன சொல்லுவோம்? azotropes or azotropic mixer. அது எங்க நடக்குது? நான் ஐடியல் கான்ஸ்டன்ட் ஆஃப் பாயிலிங் சொல்யூஷன். ஐ மீன் நான் ஐடியல் தானே, பாசிட்டிவ் டீவியேஷன் நெகட்டிவ் டீவியேஷன்லாம். ஸோ அப்போ டீவியேஷன் அதிகமாச்சு அப்படின்னா, ரவுல்ட் லால இருந்து டீவியேஷன் அதிகமாச்சுன்னா அந்த கான்செப்டுக்கு பேரு அசோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம்? அசோட்ரோபிக் மிக்சர். அப்போ இந்த ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. என்னது? அசோட்ரோப்ஸ் கான்ஸ்டன்ட் பாயிலிங் மிக்சர். அசோட்ரோபிக் மிக்சர். Azotropic mixer. Okay, so what is azotropic mixer? It is a mixer of, it is a mixer of two liquids, two liquids which have positive boiling point, positive boiling point, and composition throughout, throughout distillation.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அசோட்ரோபிக் மிக்சர். மினிமம் பாயிலிங் அசோட்ரோப்ஸ் அண்ட் மேக்ஸிமம் பாயிலிங் அசோட்ரோப்ஸ்னு டூ டைப்ஸ் ஆஃப் அசோட்ரோப்ஸ் இருக்குதுல. அதாவது the binary mixers having the same composition in liquid and vapor phase and that boils at a constant temperature are called the azeotropic mixer சொல்லலாம். And also one more definition, it is a mixture of two liquids which have positive boiling point and composition throughout the distillation அப்படின்னு சொல்லலாம் இதை. In such a case, it is not possible to separate the components by fractional distillation. இது வந்து பார்த்தீங்கன்னா not possible to separate using fractional distillation. Fractional distillation separate பண்ண முடியாது இது. There are two types of isotopes. எத்தனை types இருக்கு? Two types. என்னன்னா what are the minimum boiling isotopes? Minimum boiling and one more maximum boiling isotopes. Okay, the isotopes distill over the pure liquid. So the minimum boiling isotope, maximum boiling isotope மட்டும் பார்த்துட்டா இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. மினிமம் பாயிலிங் ஐசோட்ரோப்ஸ்னா என்ன? ஸோ மினிமம் பாயிலிங் ஐசோட்ரோப்ஸ்னா என்ன அப்படின்னா, so the solution which show a large positive deviation from Raoult law. அதாவது the solution which show a large positive deviation from Raoult law. Raoult law form minimum boiling isotopes. Form minimum boiling isotope. This is definition. Minimum boiling isotopes it have large positive deviation. Large positive deviation இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய மினிமம் பாயிலிங் ஐசோடோப். நல்லா மறந்துட பார்த்துக்கங்க, லார்ஜ் பாசிட்டிவ் டீவியேஷன் இருக்கணும். ஓகேவா? minimum boiling isotopes at specific composition. For one of the intermediate composition, the total vapor pressure of such a solution will be the highest and the boiling point will be the lowest. அப்போ vapor pressure highest. ஓகேவா? vapor pressure of which solution will be highest and boiling point lowest இருக்கும் அது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா எத்தனால் in water. Ethanol in water mixer on fractional distillation gives a solution containing approximately 95% by volume of ethanol. So after achieving this composition, no further separation occurs as the liquid and vapor have the same composition. 95% ethanol பிரிக்கலாம் யூஸ் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். The next one is minimum maximum boiling isotope. இங்க எவ்வளோ 95% செப்பரேட் பண்ணிடலாம். இதில் எத்தனால் ஃப்ரம் வாட்டரில். அடுத்து மேக்ஸிமம் பாயிலிங் ஐசோட்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா the solution which shows a large negative deviation. I mean இங்க என்ன இருக்கு, large negative deviation period maximum boiling isotopes from Raoult law. It form a maximum boiling isotope at a specific composition as a total vapor pressure becomes less than the corresponding ideal solution of same composition. இது எப்படி இருக்கும்? less than ideal solution.
ஐடியல் சொல்யூஷனோட ரொம்ப லெஸ் ஆனா ரொம்ப டீவியேஷன் நெகட்டிவ் டீவியேஷன் ரொம்ப கீழே போயிருதுன்னு மீனிங் இருக்கு. ஸோ த பாயிலிங் பாயிண்ட் சச் சொல்யூஷன் ஆர் இன்க்ரீஸ்டு. அப்போ பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ்டு. பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ், வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ். அப்போ இது மேக்ஸிமம் பாயிலிங் மேக்ஸிமம் பாயிலிங் அசோட்ரோப்ஸ். ஏன் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ என்னது மேக்ஸிமம் பாயிலிங் அசோட்ரோப்பு. இங்கே மினிமம் பாயிலிங் அசோட்ரோப்னு ஏன் சொல்கிறோம்? பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் இருக்கிறதுனால தான் மினிமம் பாயிலிங் அசோட்ரோப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் யார்? அசோட்ரோப்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் வாட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் அண்ட் வாட்டர் தான் இதுக்கான எக்ஸாம்பிள். So isotopes formed from nitric acid and water has the approximate composition 68%. எவ்வளோ? 68% of nitric acid and 32% of water by mass with the boiling point எவ்வளோ? 393.5 Kelvin. 393.5 Kelvin தான் boiling point இதுக்கு. ஏன்னா boiling point தான் அதிகம் இதுக்கு. So this is called a maximum isotopes. Maximum பாயிலிங் அசோட்ரோப்ஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.